வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பண்ணை கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை வகை. இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மசிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மகிழிக்கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வகை கீரையை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த பண்ணைக்கீரை அப்படின்றது ஒன்றா இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பண்ணைக்கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு உணவு இது. இந்த நார் சத்து அப்படின்னும் போதே குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து செரிமானத்தை சீராக வைக்கும், அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும், இயற்கையான ஒரு மலமிளக்கியாக செயல்படும். அதாவது மலசிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் பண்ணைக்கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது. பொதுவாக நார் சத்து அதிகம் உள்ள உணவு நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். இந்த பண்ணைக்கீரையை தொடர்ச்சி அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பார்த்தா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியும். நம்ம உடலில் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும், ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே தடுக்கும். இதோட மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பண்ணைக்கீரை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியும். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும், இன்சுலின் உற்பத்தியவே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வகை கீரையில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த வகை கீரையும் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கெம்பிஃபெரால், செப்போனின், ரொம்ப குறிப்பாக கியூர்சிட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடலில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிக்கலையுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எதிர்த்து போராடும். இதனால் எந்த வகை கேன்சர் செல்லோட க்ரோத்துமே நம்ம உடலில் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் எல்லா வகை கீரையையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். அதுலேயும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பண்ணைக்கீரை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வர்றதால பிற்காலத்தில் புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து, ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே நம்ம எலும்புகள் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் போன் மினரல் டென்சிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். பொதுவாகவே கை கால் வலி, இடுப்பு வலி, இல்லை ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குது, மூட்டு பகுதியில் வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வலி நிவாரணியாக செயல்படக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் இந்த கீரையில் இருக்குது. கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இருக்கிறதால வலி, வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை, இரும்பு ஊட்டச்சத்தும் இந்த கீரையில் அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவாகவே இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஹீமோகுளோபின் அளவு மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் ஆர்பிசி அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வகை கீரையில் இருக்க இரும்பு சத்தில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் பெண்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான கீரையில் இந்த வகை கீரையை ஒன்று. ஏற்கனவே ஒரு சில நிகழ்ச்சியில் கல்யாண முருங்கை இலைக்கீரை, முருங்கைக்கீரை, ரொம்ப குறிப்பாக கொடி பசலைக்கீரை இதெல்லாம் பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் நிறைய நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கொடுத்துட்டே வரேன் இல்லையா. இன்றைக்கி இந்த பண்ணை கீரையையும் பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு சில பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும் இல்லையா, இந்த உதிரப்போக்கை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இந்த பண்ணை கீரையில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய முக்கியமான கீரையில் பண்ணைக்கீரை அப்படின்றத ஒன்றா இருக்குது. அதனால் பெண்கள் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் பண்ணைக்கீரையை அடிக்கடி சேர்த்துட்டே வரணும். நம்ம உடலில் ஒரு முக்கியமான உடல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் உறுப்பு. கல்லீரலில் தேங்கி இருக்க கழிவுகள் அப்படியே வெளியேற்றம் செய்து கல்லீரல் வீக்கம், அதாவது ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து கல்லீரல் உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ஏன்னா இதில் ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் குணங்கள் அப்படின்றதும் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குடல் புழுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றதால அடிக்கடி கொக்கி புழு, நாடா புழுன்னு குடல் புழுக்கள் சேரும் இல்லையா, அந்த குடல் புழுக்கள் சேரக்கூடிய
வரக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். ஏன்னா இதில் ஆன்டி பேரசைட்டிக் குணமும் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாத நம்ம ரத்தத்தையே சுத்தப்படுத்தும், ரத்தத்தில் இருக்க கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். இதனாலே பார்த்தா ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். சொரியாசிஸ், எக்ஸிமாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். ஒருவேளை சருமம் சம்மந்தப்பட்ட சொறி, சிரங்கு, படை, தேமல் இது மாதிரியான பாதிப்பு உங்களை யாருக்காவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம ரத்தத்தில் இருக்க கழிவை வெளியேற்றம் செய்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி செயல்பட வைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்போட அறிகுறி தீவிரம் குறையிறதும் நாளடைவில் நல்லாவே தெரியும். இதனால் பண்ணை கீரை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.